ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பவர்கள் பெரிய அளவு கர்மாவில் சிக்காமல் தப்பிப்பது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களே, பொதுவாகவே ராகுவினால் தான் நம்மளுடைய கெடுகர்மாக்கள் அதிகரிக்கின்றது. 12 வீடுகளிலும் ராகு அமர்கின்ற பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை செய்து நாம் பாதுகாப்பாக இருந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் வீடியோவா டீட்டெயில்டா நம்ம சேனல்லேயே போட்டிருக்கோம். வீடியோ செக்ஷன்ல இருக்கு, போயிட்டு எடுத்து பாருங்க. நம்ம போஸ்ட்லயே இருக்கும், யூடியூப்லயே இருக்கும், ஃபேஸ்புக்லயே இருக்கும். இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா 5ஆம் இடத்துல ராகு அமர்கின்ற பொழுது, கெட்ட கர்மாக்களை குறிக்கின்ற ராகு அமர்கின்ற பொழுது காதல், பசங்க மீது நாம் வச்சிருக்கிற பேராசை, நம்மளுடைய குல கௌரவம், இவற்றை மேல் தூக்கி பிடித்து, அதாவது நம்மளுடைய பரம்பரையை மேலுக்கு பேசி பிறரை தாழ்த்துவது, நம்ம பிள்ளைகளுக்காக நிறைய சொத்து சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், பிள்ளைகள் மீது கொண்ட பாசத்தினால் பற்றினால் சில காரியங்களை செஞ்சு அதனால் நம்ம கர்மால சிக்கிறது, துரோணாச்சாரியார் மாதிரி, சரிங்களா, கர்மால சிக்கிறது, காதல், இவற்றினால் நம்ம கர்மால சிக்கிறது. இந்த 3 விஷயங்களினால் தாங்க கர்மால நம்ம சிக்கிறோம். ஆக இந்த 3 விஷயங்களையும் நேர்மையாகவும் பேராசை